எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணை வேண்டுவனே. எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணை வேண்டுவனே. சத்திய ஆர்வமும் நித்திய சேவையும், சத்திய ஆர்வமும் நித்திய சேவையும் சாகச வாழ்க்கையும் வேண்டுவனே. பித்தனாய் மாறிய தொண்டுகள் செய்திடும், பித்தனாய் மாறிய தொண்டுகள் செய்திடும் பெருமையாம் வாழ்க்கையை வேண்டுவனே. பெருமையாம் வாழ்க்கையை வேண்டுவனே. ஏழை எளியவர் எங்கள் நாட்டிலே என்றும் பசியார வேண்டுவனே. ஏழை எளியவர் எங்கள் நாட்டிலே என்றும் பசியார வேண்டுவனே. கோழைகள் இல்லாமல் வீர தொழில் செய்யும், கோழைகள் இல்லாமல் வீர தொழில் செய்யும் கூட்டமின் நாட்டிலே வேண்டுவனே. கூட்டமின் நாட்டிலே வேண்டுவனே. எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணை வேண்டுவனே. கோடான கோடிக்கும் நன்மைகள் செய்வதே ஆண்டவன் பணியென சாற்றுவனே. கோடான கோடிக்கும் நன்மைகள் செய்வதே ஆண்டவன் பணியென சாற்றுவனே. இப்பணி செய்வதில் எவ்வகை துயரமோ, இப்பணி செய்வதில் எவ்வகை துயரமோ ஏற்றிடுவேன் இது சத்தியமே. ஏற்றிடுவேன் இது சத்தியமே. எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணை வேண்டுவனே. இந்திய மண்ணை வேண்டுவனே. இந்திய மண்ணை வேண்டுவனே. அனைவருக்கும் வணக்கம். என ஈன்ற அன்னையையும் தமிழ் அன்னையையும் வணங்கி இந்திய விடுதலை போராட்டத்திற்காக உயிர் நீத்த தியாகிகளை வணங்கி இந்திய விடுதலை போராட்டத்தின் முன்னோடி என்ற வரிசையில் இந்திய விடுதலை இயக்கத்தின் தந்தை, இந்திய விடுதலை போராட்டத்தின் தந்தை, இந்திய விடுதலை போராட்டத்தை முதலில் முன்னெடுத்து சென்ற மகான் பாலகங்காதர திலகர் குறித்து இன்றைய சிந்தனையில் தெளிவோம். பாலகங்காதர திலகரை நாம் அறிய வேண்டுமென்றால் இந்திய விடுதலையினுடைய வரலாற்றின் முன்பக்கமும் பின்பக்கமும் அறிந்திருக்க வேண்டும். இந்திய விடுதலை போராட்டம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால் 1600களிலிருந்து தொடங்கி போராட்டம் உச்சம் பெறுவது 1857, அதாவது முதல் இந்திய சுதந்திர போர் என்று சொல்லக்கூடிய பெரும் கிளர்ச்சி, ரிவோல்ட் ஆஃப் 1857 என்று சொல்வோம். அந்த ஆண்டுக்கு ஓராண்டுக்கு முன்பு பிறந்த மகான் தான் பாலகங்காதர திலகர்.
ஜூலை 23, 1856ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய இறப்பு 1920 ஆகஸ்ட் 1. இவர் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான 64 ஆண்டு காலமும் அந்நியர் ஆட்சியினுடைய உச்சபட்ச கொடுமைகளை அனுபவித்து வாழ்ந்ததால் என்னமோ ஒரு பெரும் புரட்சியாளராக, பெரும் விடிவெள்ளியாக இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு பெரும் ஆளுமையாக நமக்கு கிடைக்கிறார். மகாத்மா காந்தி போன்றவர்களுக்கெல்லாம் முன்னோடி இவரை பாதையாக வைத்துதான் இந்திய விடுதலை போராட்டமே முன்னெடுத்து சென்றது என்று கூறலாம். ரத்னபுரி என்னும் ஊரில் ஒரு எளிமையான குடும்பத்தில் கங்காதர் திலக் என்பவருக்கு மகனாக பிறக்கிறார். அவருடைய தந்தை மிகச்சிறந்த ஆசிரியர். இளம் வயதிலேயே பல மொழிகளை கற்றுத் தேர்கிறார். கணிதத்தில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவராக விளங்குகிறார். பள்ளி கல்லூரிகளில் அவருடைய 10 வயது காலகட்டத்திலேயே அவருடைய தந்தையினுடைய பணிமாற்றுதல் காரணமாக பூனேவுக்கு வருகிறார். அப்படி பூனேவுக்கு வரும்பொழுது அங்கு படிக்கிறார். படிப்பில் மிகச்சிறந்த மாணவனாக திகழ்கிறார். இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் மிக உச்சமாக இருந்தது. காரணம் 1857 பெரும் புரட்சிக்கு பின்னர் நமது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரமும் விக்டோரியா மகாராணியின் கீழ் சென்றுவிட்டது. அப்போ விக்டோரியா மகாராணியின் கீழ் சென்றதற்கு பின்பு எதுவுமே எளிமையாக நிகழவில்லை. போராட்டங்கள் உச்சம் பெற்றது. ஆங்கிலேயர்கள் என்னமோ இந்தியர்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சுரண்டுவதை மையமாகவே வைத்திருந்தனர். எந்தெந்த வகையிலெல்லாம் இந்திய பொருளாதாரத்தை சுரண்டி எடுக்க முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் சுரண்டி எடுத்தனர். இது அழகா தாதாபாய் நவ்ரோஜி த பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பார். இந்த புத்தகங்களை எல்லாம் திலகர் படிக்கிறார். எம்ஜி ரானடே ஆரம்பித்த சர்வஜனிக் சபாவில் இணைகிறார். அவர்தான் இவருடைய அரசியல் குரு என்றே சொல்லலாம். அப்ப கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவராக விளங்கக்கூடிய திலகர் பெர்குசன் கல்லூரியில் போய் படிக்கும் பொழுது அங்குள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அறிவுரைப்படுத்துகிறார்கள், இவர் வழக்கறிஞராக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்போ வழக்கறிஞராக உனக்கு கணிதம் நன்றாக வருகிறதே, நீ ஏன் கணிதம் எடுத்து படிக்கக்கூடாது? கணிதத்தில் மிக தேர்ச்சி பெற்றவனாக விளங்குகிறார், வகுப்புகள் எடுக்கிறார், நீ எதற்காக வழக்கறிஞர் தொழிலுக்காக ஆசைப்படுகிறாய் என்று கேட்கும் பொழுது அங்கு சொல்கிறார், என்னுடைய மக்கள் எல்லாம் அந்நியர் ஆட்சியில் அடிமைப்பட்டு எவ்வித காரணங்களுமே இல்லாமல் அந்த ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு நீதி புகட்ட வேண்டும், அவர்களுக்கு நீதி பெற்று தர வேண்டும், அதற்கு எனக்கு சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் தெரிய வேண்டும், அதனால்தான் நான் சட்டத்தை கையில் எடுக்கிறேன் என்று மிகச்சிறந்த ஆளுமையாகவும் வழக்கறிஞராகவும் ஆகிறார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல வழக்குகளில் வாதாடி வெற்றியும் பெறுகிறார். இந்த நிலைப்பாட்டில் ஆங்கிலேயர்களே அச்சம் கொள்கின்றனர். இதே காலகட்டத்தில் விஷ்ணு சாஸ்திரி சிப்புலங்கர் அப்படிங்கக்கூடிய ஒரு மகான் எழுதின நிபந்தமாலை என்னும் பத்திரிகையின் மூலமாக அறிமுகமாகி பத்திரிகையை கையில் எடுக்கிறார். அப்போ பத்திரிகையை கையில் எடுத்தவுடன் ஆங்கிலேயர்களுடைய இந்த ஆதிக்கத்தனத்தை எப்படி மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று திலகர், விஷ்ணு சாஸ்திரி சிப்புலங்கர் இன்னும் பலர் இணைந்து 2 நாளிதழ்களை கொண்டு வருகிறார்கள். அதாவது கேசரி மற்றும் மராட்டா. அந்த கேசரி வங்க மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை, மராத்தா ஆங்கில மொழியில் இருக்கக்கூடிய பத்திரிகை. தொடங்கி 1892 தொடங்கி மிகவும் 2 ஆண்டுகளில் இந்தியா முழுமையும் அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட நாளிதழ் என்றால் அது கேசரி தான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தை அப்படியே தனது தலையங்கங்களாக எழுதினார். அது அனைத்து மக்களிடமும் புரட்சியை விதைத்தது. அந்த புரட்சியின் மனப்பான்மை பல இளைஞர்களை வீறு கொண்டு எழச் செய்தது. அத்தகைய வழியில் வீறு கொண்டு எழுந்த இளைஞர்கள் நமது தமிழ்நாட்டின் தென்னாட்டு திலகர் என்று அழைக்கக்கூடிய வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவம் போன்றவர்கள். அப்ப திலகருக்கு பக்கபலமாக நின்றவர்கள் யார்?
அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் லால் பால் பால் இவர்கள் பிரிக்கவே முடியாது. அதாவது திலகரனுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு தங்களுடைய கருத்துக்களும் ஒன்றாகவே இருக்குது. எப்படியாவது அந்நியர்களை வெளியேற்றியே தீர வேண்டும், ஆங்கிலேயர்களை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றியே தீர வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு நோக்கத்திற்காக லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர் மற்றும் பிபின் சந்திரபால் இவர் மூவரும் இணைகிறார்கள். இந்தியா முழுமையும் பேசி பேசி புரட்சி மனப்பான்மையை உருவாக்குகிறார்கள். புரட்சி மனப்பான்மை என்பது தீவிர தேசியவாதம். அன்றைய காலகட்டத்தில் இந்த விடுதலை போராட்டத்தை எப்படி முன்னெடுத்து செல்வது என்று தெரியவில்லை. அதற்கு வித்திட்டவர் திலகர், உடன் இருந்தவர்கள் லாலா லஜபதி ராயும் பிபின் சந்திரபாலும் ஆவர். பல்வேறு மேடைகள் போட்டு பேசினார்கள். அவர்களால் ஈர்க்கப்பட்டவர்கள் தான் வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவம் போன்றவர்களும், செங்கோட்டை சாவடி அருணாச்சலம் போன்றவர்களும், புரட்சி பாதையில் ஈர்க்கப்பட்ட பல இளைஞர்கள், சப்பைக்கார் பிரதர் என்று சொல்லப்படக்கூடிய சப்பைக்கார் பிரதர்ஸ் மற்றும் பிரபுல செகி போன்ற பல்வேறு இளைஞர்கள் இவர்களுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்படுகின்றனர். ஏன் என்றால் அன்றைய காலகட்டத்தில் அத்தகைய ஒரு இக்கட்டான சூழல். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 1897 இந்த ஆண்டு மிகவும் கொடூரமான ஆண்டுகளாக வட இந்தியாவில் பேசப்பட்டது. ஏன் என்றால் பூபோனிக் பிளேக் 1897 ஆண்டில் பூனேவில் பூபோனிக் பிளேக் என்னும் நோய் வருகிறது. அப்போ இந்த பூபோனிக் பிளேக்கால் பல்வேறு மக்கள் செத்து மடிகின்றனர். அப்போ இது எப்படி வருகிறது, எதனால் வருகிறது, அதை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருகிறது என்று ஆங்கில அரசாங்கத்திற்கு மேல் பல விமர்சனங்கள் எழுகிறது. அப்படி விமர்சனங்கள் எழும் பொழுது என்ன ஆகிறது என்றால் ஆங்கில அரசாங்கம் ஒரு IAS அதிகாரியை நியமிக்கிறது. அவருடைய பெயர் W.C. ராண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிகாரி. அப்போ அவர் உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த பிளேக் நோயை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமலேயே அவர் மனதிற்கு தோன்றியதையெல்லாம் செய்கிறார். அவர் இதை கட்டுப்படுத்த மக்கள் வீட்டிலிருந்து வெளியே வரக்கூடாது, அப்போ இது எலியால் தான் பரவுகிறது என்று கண்டுபிடித்து இருக்கக்கூடிய எலிகளையெல்லாம் கொன்று வருவதற்கு சன்மானம் கொடுக்கப்படுகிறது. வீட்டுக்குள் இருக்கக்கூடிய எலிகளையெல்லாம் கொன்று வெளியே கொண்டு வருவவர்களுக்கு இத்தனை எலிகள் கொன்றால் அதற்கு சன்மானம் கொடுக்கப்படுகிறது. அப்படி சன்மானம் கொடுக்கப்படும் பொழுது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இந்த ஆங்கிலேய படைகள் உள்ளே புகுந்து எலியை கொள்கின்ற காரணத்திற்காக, எலியை கொல்ல வேண்டும் என்ற காரணத்தை பயன்படுத்தி பல மோசமான செயல்களை செய்கின்றனர்கள், அரங்கேற்றுகிறார்கள். இதனால் மக்கள் கடும் கோபம் கொள்கின்றனர். இது குறித்து கேசரி மற்றும் மராட்டா நாளிதழ்களில் பல தலையங்கங்களை திலகர் எழுதுகிறார். இது ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு மேலும் இக்கட்டான சூழ்நிலையை கொடுக்கிறது. அப்போ இந்த சூழல்ல அரசு மக்களுடைய இறப்பை பற்றி கண்டுகொள்ளாமல் 1897 ஆண்டு விக்டோரியா மகாராணிக்கு விழா எடுப்பதை ஒரு கொண்டாட்டமாக கொள்கிறது. விக்டோரியா மகாராணியை கொண்டாடுவதும் இங்கு மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றனர், அதற்கு எந்த விதமான எதிரும் இல்லாமல் கொண்டாடும் பொழுது அதையும் விமர்சித்து திலகர் பத்திரிகையில் எழுதுகிறார். இது மக்களிடையே பெரும் ஆதங்கத்தையும் வெறும் புரட்சி போக்கையும் ஏற்படுத்துகிறது. ஆகையால் மக்கள் புரட்சிகரமான போராட்டங்களில் இறங்க எத்தனிக்கின்றனர். அதில் முதலாவதாக இறங்கியவர்கள் சப்பேக்கார் பிரதர்ஸ், அதாவது தாமோதர் சப்பேக்கார் மற்றும் பாலகிருஷ்ண ஹரி சப்பேக்கார் மற்றும் வாசுதேவ ஹரி சப்பேக்கார் அப்படிங்கக்கூடிய 3 இளைஞர்கள் சகோதரர்கள் இறங்குகிறார்கள். அவர்கள் W.C. ராண்ட், அதாவது இந்த பிளேக் கமிட்டிக்காக அனுப்பப்பட்ட ஆங்கிலேய அதிகாரியை சுட்டு வீழ்த்துகின்றனர். அப்போ இதனுடைய பிரதிபலிப்பு மிகுந்த ஒரு ஆங்கிலேயருக்கு அச்சத்தை விளைவிக்கிறது. அப்போ இதை வாழ்த்தி தலையங்கம் எழுதுகிறார் யாரு, திலகர். அப்போ இதன் காரணமாக பல போராட்டங்கள் அங்கு வெடிக்கிறது. இதை காரணமாக வைத்து ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறையும் உச்சம் பெறுகிறது. அப்போ இதற்கு எல்லாம் திலகர் தான் காரணம் என்று அவரை முதலில் இந்த தலையங்கங்கள் எழுதிய காரணத்திற்காக திலகரை கைது செய்கின்றனர். இப்படி பல இன்னல்களை அனுபவித்து
இந்திய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் திலகர் முக்கிய அங்கம் வகித்தவர் ஆவார். அப்போ இவருடைய அந்த செயல்பாடு யாரையெல்லாம் ஊக்குவித்தது என்றால் இங்கு வ.உ. சிதம்பரனார். அப்ப அதற்கு வித்திட்டவர் யார் என்றால் சுவாமி விவேகானந்தர். அப்ப இவர்கள் எல்லாம் அரவிந்தர், வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவம், திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால் போன்ற பல்வேறு தலைவர்களும் சுவாமி விவேகானந்தரனுடைய பேச்சுகளால் ஈர்க்கப்பட்டனர். அப்ப எப்படி என்றால் 1892 சுவாமி விவேகானந்தர் நரேந்திரராக இருக்கும் பொழுது இங்கிருந்து அமெரிக்கா சென்று சிக்காகோதனிலே பேசும் பொழுது அந்த உரையாற்றுவதற்கு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிதி திரட்டி வருகிறார். காரணம், அவர் மிக மாபெரும் துறவி. அப்ப திடீரென அமெரிக்கா போவதற்கு பணம் தேவைப்படக்கூடிய சூழலில் இந்தியா முழுமையும் சென்று சேகரிக்கிறார். அந்த ஒரு சூழலில் பூனேவிற்கு தொடர்வண்டியில் வரும் பொழுது எதேச்சையாக சக பயணியாக பயணிக்கும் திலகரை சந்திக்கிறார். திலகருக்கும் விவேகானந்தருக்குமான நீண்ட நெடிய உரையாடல்கள் அவர்கள் 2 பேரையும் இணைக்கிறது. அதன் காரணமாக பூனேவுக்கு திலகர் அழைத்து சென்று தனது வீட்டில் 10 நாட்கள் தங்க வைக்கிறார். 10 நாட்கள் தங்க வைத்து சுவாமி விவேகானந்தருடன், நரேந்திரராக இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தருடன் பெரும் உரையாடல்கள் நிகழ்த்துகிறார். அதனால் ஆகச்சிறந்த தெளிவடைகிறார் திலகர். அதன் பின்பு சுவாமி விவேகானந்தர் 1893 செப்டம்பர் 11 சிக்காகோவில் உரை நிகழ்த்துகிறார். அதன் பிறகு உலகம் முழுவதும் போற்றப்படும் மாபெரும் வீரத்துறவியாக மாபெரும் வீர துறவியாக காட்சி தருகிறார் சுவாமி விவேகானந்தர். இந்தியாவின் பெரும் விடிவெள்ளியாக, தேச நலனின் அக்கறை கொண்டவராக, இந்தியாவை உலகத்தரத்திற்கு மேன்மைப்படுத்திய ஒரு பெரும் துறவியாக மதிக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார். பல்வேறு நாளிதழ்களிலும் அவருடைய செய்திகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. அப்ப அதை கண்டு 1893களில் திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால் போன்றவர்கள் இவருக்கு கடிதம் எழுதுகின்றனர். இப்போ சுவாமிஜி இந்தியாவிற்கு வந்து விடுகிறார். இந்தியாவிற்கு வந்து வங்காளத்தில் இருக்கிறார். அப்பொழுது திலகர் சுவாமி விவேகானந்தருக்கு கடிதம் எழுதுகிறார். என்னோடு தொடர்வண்டியில் பயணித்து எனது வீட்டில் 10 நாள் தங்கிய அந்த சுவாமிஜி நீங்கள் தானா என்று கேட்கவும் சுவாமிஜி மீண்டும் பதில் உரைத்து, ஆம், நான் தான், உங்களை சந்திக்க விரும்புகிறேன், என் மடத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். அதன் பேரில் திலகர் அங்கு சென்று அவரிடம் உரையாடுகிறார். அப்பொழுது சுவாமி விவேகானந்தரால் மிகச்சிறந்த உணவு முதற்கொண்டு இவருக்கு பரிமாறப்படுகிறது. அந்த நிலையில் பேசும் பொழுதுதான் சுதேசி எப்படிங்கக்கூடிய வார்த்தையை பேசுகிறார். அங்கு பிறந்தது தான் சுதேசி. அப்போ மக்களை ஒன்றிணைக்கணும். அப்போ எப்படி இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தரிடம் கொண்டு போய் கேட்கும் பொழுது சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், மக்களையெல்லாம் ஒற்றுமையாக ஒன்று திரட்ட வேண்டும், ஒரே பாதையில் ஒன்று திரட்ட வேண்டும், சமய வழிப்படி ஒன்று திரட்ட முடியுமா என்று யோசியுங்கள் என்று நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்லி அவரது கையில் தன் பணியை கொடுக்கிறார். அப்ப அங்கிருந்து பிறந்தது தான் விநாயகர் சதுர்த்தி விழா. அப்ப விநாயகர் சதுர்த்தி விழா இதற்கு முன்பு கொண்டாடப்படவில்லையான்னா, ஆகச்சிறந்த மன்னனாக சிவாஜி காலத்தொட்டே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்ப இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதனுடைய உச்சம் எல்லாரும் விநாயக பகவானை வீட்டில் வைத்துதான் வழிபட்டு வந்தனரே தவிர ஒவ்வொரு வீதிக்கும் கொண்டு வரவில்லை. அப்ப அங்க திலகர் யோசிக்கிறார், ஏன் விநாயக பெருமானை ஊர்வலமாக எடுத்து சென்று நதிக்கரைகளில் கரைக்கக்கூடாது, அதன் மூலமாக மக்களை ஒன்று திரட்ட முடியாதா என்று யோசிக்கிறார். அப்ப இதற்கு ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்று யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக எதிராக இருக்காது. காரணம், ஆங்கிலேயர்கள் கிறிஸ்தவர்கள், மத நம்பிக்கையில் அவர்கள் எந்த விதத்திலும் தடையாக இருக்க மாட்டார்கள் என்பதை அறிந்திருந்தார் திலகர். அதன் காரணமாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சென்று அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்தார். அதன் காரணமாகவே மக்களை பிளவுபட்டு இருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைப்பதற்காக விநாயகர் உற்சவத்தை கையில் எடுக்கிறார் திலகர். அது மாபெரும் வெற்றியை அடைகிறது.
இதனுடைய அந்த உத்வேகம் தமிழகத்திலும் பரவுகிறது. அதன் காரணமாக உருவாகியவர் தான் வ.உ. சிதம்பரனார். இங்கு சுதேசி அப்படிங்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை வைத்து சுதேசி கப்பல் கம்பெனியை 1906-7களில் தொடங்குகிறார். ஆங்கிலேய அரசுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார் வ.உ. சிதம்பரனார். இதை பொறுத்து கொள்ளாத ஆங்கிலேயர்கள் அவரை சிறைப்படுத்துகின்றனர். அதற்கு காரணம் வேண்டுமல்லவா? அதற்கு காரணமாக யார் இருந்தார் என்றால் பிபின் சந்திரபால். பிபின் சந்திரபாலனுடைய விடுதலையை ஆதரித்து சுப்பிரமணிய சிவமும் வ.உ. சிதம்பரனாரும் பேசிய குற்றத்திற்காக 40 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்தனர். இதன் காரணமாக ஆங்கிலேயருக்கு எதிராக இருந்த அந்த சுதேசி நாவாய் சங்கத்தையும் மூடினர். 40,000 ஷேர்ஸ் வாங்கி 40,000 பங்கீடுகள் வாங்கி தொடங்கிய கப்பல் நிறுவனத்தை ஆங்கிலேய அரசாங்கம் தனக்கானதாக ஆக்கி கொண்டது. வ.உ. சிதம்பரனாருடைய வழக்கறிஞரனுடைய ஆணையையும் பறித்து கொண்டது. இறுதியில் அவர் மிகவும் ஏழ்மை சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இறந்துபட்டார். அதுவும் அறிந்தது. இப்படி பல வீரர்களை உருவாக்கியதனுடைய பங்கு பாலகங்காதர திலகரையை சாரும். அதனைத் தொடர்ந்து 1906, 1907, 8, 10, 16 இந்த காலகட்டங்கள் ரொம்ப குரூரமான காலகட்டங்கள். காரணம் என்ன என்றால், எப்பொழுது திலகர் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சென்றாரோ அப்பொழுது இருந்தே மக்கள் ஒன்று திரள ஆரம்பித்தனர். அப்பொழுதுதான் 1905 ஆங்கிலேயர்கள் கர்சன் என்பவன் மிகவும் வேறு விதமாக யோசித்தான். மக்களை ஒன்றிணைய விடக்கூடாது, அவர்களுக்குள் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணி இந்து முஸ்லிம் என்ற பிரிவினைவாதத்தை முதன்முறையாக கொண்டு வருகிறார். அப்போ இந்து முஸ்லிம் பிரிவினைவாதத்தை 1905 கொண்டு வருகிறார். இதே காலகட்டத்தில் தான் இவர்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் விண்ணப்பிக்கும் முறையிலும் ஒரு போராட்டத்தை எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை தெரியாமலும் இருந்து கொண்டிருந்தக்கூடிய ஒரு அமைப்பு காங்கிரஸ் அமைப்பாக இருந்து 1885 ஆலன் ஆக்டோவின் ஹியூமால் ஆரம்பிக்கப்பட்டு பல தலைவர்கள், திலகர் உள்பட பல தலைவர்கள் அதில் உறுப்பினராக இருந்தனர். ஆனால் போராட்டத்தை எப்படி முன்னெடுத்து செல்வது என்று தெரியாத வண்ணமே இருந்தனர். அப்போ 1907 சூரத் காங்கிரஸ் மாநாடு நடக்கிறது. அங்கு இவர்களுக்கான இந்த ஒரு நிலைப்பாடு பிரிவை ஏற்படுத்துகிறது. அதாவது மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள் என்ற பிரிவினைவாதம் காங்கிரசுக்குள் ஏற்படுகிறது. அப்போ கர்சன் நினைத்தது நடந்துச்சு. வங்காளத்தை கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம் என்று இந்து முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலங்களாக பிரிக்கிறார். இங்கு பிரிவினைவாதம் வேரூன்றுகிறது. இங்கு காங்கிரஸ் இயக்கத்திலும் மிதவாதிகள் காரணம் என்னன்னா, அவங்க விண்ணப்பிக்க முற்படுறாங்க. மிதவாதிகள், திலகர் போன்றவர்கள் எல்லாம் வன்முறையை கையில் எடுக்கிறார்கள். வன்முறைனா தீவிர தேசியவாதத்தை உடனடியாக எங்களுக்கு விடுதலை வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறார். இதனால் பல இளைஞர்கள், பல தேச தலைவர்கள் கைது செய்யப்பட்டு மிகவும் கொடூரமான தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். இந்த நிலையை கண்டித்து அங்கும் 2 இளைஞர்கள் எழுகிறார்கள். அத்தகைய இளைஞர்கள் தான் பிரபுல்ல சந்திர சகி மற்றும் குதிராம் போஸ் அப்படிங்கக்கூடிய 2 இளைஞர்கள். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் நீதிபதியாக இருந்த கிங்ஸ்ஃபோர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு நீதிபதியை கொல்வதற்காக திட்டமிடுகின்றனர். காரணம், இவர் நீதிபதியாக இருக்கும் பொழுதுதான் பல இளைஞர்கள் எந்த விதமான குற்றம் சாட்டப்படாமலுமே கைது செய்யப்பட்டு எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் அவர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள், கடும் தண்டனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். புரட்சி போக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் உச்சமாக தெரிகிறது. இப்போ 1905 வங்கப்பிரிவினை ஏற்படுகிறது. 1907 மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள் என்று காங்கிரஸில் 2 பிரிவாக பிளவுபடுகிறார்கள். இதன் காரணமாக பல போராட்டங்கள், பல புரட்சிவாத இயக்கங்கள் தோன்றுகின்றன. பல்வேறு இந்த காலகட்டத்தில் தான் இவர்கள் எல்லாம் யுகாந்தர் என்னும் கட்சியில் இணைகிறார்கள். யுகாந்தர் கட்சியின் வழியாகத்தான் இந்த கிங்ஸ்போர்ட் என்னும் நீதிபதியை கொல்வதற்கு திட்டமிடுகின்றனர். அப்படி திட்டமிடக்கூடிய இந்த சூழலில் புரட்சிகளினுடைய போக்கு மிகவும் உச்சமாக நிகழ்வதை கேசரி மற்றும் மராத்தா என்னும் நாளிதழ்களில் ஆதரித்து திலகர் எழுதுகிறார். அதையும் ஒரு குற்றமாக கருதி இவர் இங்கு இருந்தால் மிகவும் ஆங்கிலேயருக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய தலைவராக இருப்பார் என்று கருதி
திலகரை 1908 கைது செய்கின்றனர். 6 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. அதுவும் எங்க என்னால் பர்மாவினுடைய மாண்டலே சிறையில் கொண்டு போய் வைக்கின்றனர். அப்ப அந்த மாண்டலே சிறை இவருக்கு மிகப்பெரிய பாடம் புகட்டுகிறது. அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் திரட்டி மிகப்பெரிய உரை நிகழ்த்துகிறார். அங்கு மாணவர்களையும் இளைஞர்களையும் இணைத்து புரட்சி மனப்பாங்கோடு செயல்படுவதற்கு அவர்களை பயிற்சி கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் அந்த சிறையில் எழுதப்பட்ட புத்தகம்தான் கீத ரகசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகம். பல்வேறு புத்தகங்களை எழுதுகிறார். இன்றும், அதாவது 2007 இந்திய அரசாங்கம் பர்மாவினுடைய மாண்டலேயினுடைய அந்த அறையை நூலகமாக மாற்றி உத்தரவிட்டுள்ளது. அப்போ அவ்வளவு போராட்டக்காரர்களையும் புரட்சியாளர்களையும் தியாகிகளையும் உருவாக்கிய ஒரு பெரும் பங்கு திலகரையே சாரும். அந்த 6 ஆண்டு கால தண்டனை மிகவும் குரூரமாக திலகரனுடைய வாழ்வியலில் இருந்தது. அப்போ இந்த காலகட்டத்தில் பல்வேறு புரட்சிகள் நடக்கிறது. மீண்டும் எப்படியாவது காங்கிரஸை ஒன்றிணைத்து விட வேண்டும் என்று 1911 எத்தனிக்கிறார். முடியவில்லை. 14 விடுதலையாகிறார். மீண்டும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இங்கே வஉசி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு விடுகிறார். சுப்பிரமணிய சிவா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு விடுகிறார். லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால் போன்ற பல்வேறு தலைவர்களும் கைது செய்யப்படுகிறார். இந்த காலகட்டம் நெருக்கடி மிகுந்த காலகட்டமாக. அப்போ மீண்டும் எப்படி நம்ம மக்களை ஒன்றிணைக்கிறது? ஏன்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, இந்திய விடுதலை எனது பிறப்புரிமை, அதை பெற்று தந்தே தீருவேன் என்று சூளுரைத்து பிறப்பு முதல் கொண்டு அவர் எப்பொழுது இந்த விடுதலை போராட்டத்தில் இறங்கினாரோ அவரது இறுதி மூச்சு வரை அந்த நிலைப்பாட்டில் 1% கூட இறங்கவே இல்லை. அவருடைய இறுதி மூச்சு வரை இந்திய விடுதலைக்காக போராடுவேன், சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று போராடினார். அப்போ அத்தகைய ஒரு பெரும் தலைவர் 14 விடுதலையாகிறார். விடுதலையானதற்கு பின்பு இந்த போராட்டத்தை எப்படி மீண்டும் மேலெடுத்து செல்லலாம் என்று கொண்டு போக செல்லும் பொழுதுதான் அன்னிபெசன்ட் அம்மையாரினுடைய தன்னாட்சி இயக்கம், அதாவது ஹோம் ரூல் மூமெண்ட், நம்மளே ஆட்சி செய்யக்கூடிய இயக்கமாக நம்மளை கொண்டு வர வேண்டும். அதற்கு எந்தெந்த வகையிலெல்லாம் நாம் மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று எத்தனிக்கிறார். அன்னிபெசன்ட் அம்மையாருடன் சேர்ந்து இந்தியா முழுமையும் சென்று பல்வேறு உரை நிகழ்த்துகிறார். 1917 காங்கிரஸ் மாநாட்டிலும் சரி 20 மாநாடுகளிலையும் பேசி மக்களை ஒன்றிணைக்கிறார். அப்போ மக்கள் தனக்காக ஒன்றிணைத்து, ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னாச்சு அப்படின்னு சொன்னா அதாவது இந்த போராட்டத்தை மேலும் உச்சமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று 1916ஆம் ஆண்டு இங்க திலகரனுடைய தன்னாட்சி இயக்கம், அன்னிபெசன்னுடைய தன்னாட்சி இயக்கம் என்று 2 வகையாக பிரிந்து இந்தியா முழுமையும் பல இளைஞர்களை அதன் வெறும் 1916 வெறும் 4000 இளைஞர்கள் இருந்த தன்னாட்சி இயக்கங்கள் 2 ஆண்டுகளில் 40,000 உறுப்பினர்களை கொண்டு ஒரு பெரும் அங்கமாக விளைந்து உருவாகி ஆங்கிலேயர்களுக்கு பெரும் அச்சத்தையும் இடையூறையும் விளைவித்தது. அப்போ மீண்டும் கைது செய்வதற்காக அவரை காத்திருந்த காலகட்டத்தில் இவர் இங்கிலாந்து பிரயாணிக்கிறார். 1918களில் இவர் இங்கிலாந்து பிரயாணித்து அங்கு சென்று பல தலைவர்களை சந்தித்து இந்திய விடுதலைக்காக பேசுகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஏன்னா இந்த காலகட்டம் தான் மகாத்மா காந்தி உள்ள வரக்கூடிய காலகட்டம். காரணம், மகாத்மா காந்தி 1915களில் உள்ளே வந்து அகமதாபாத் மில் தொழிலாளர் சங்கம், கேத சத்தியாகிரகம் மற்றும் சம்பரன் சத்தியாகிரகம் போன்ற போராட்டங்களில் முன்னெடுத்து செல்கிறார். இதே காலகட்டத்தில் இங்கு திலகர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்து செல்கிறார். அப்போ 1919 சரியாக 1919 என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அனைவரும் அறிந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு மூலமாக இருந்தது என்ன? 1919 இயற்றிய ரவுலட் சட்டம். அப்போ அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நின்று நமது ஜாலியன் வாலாபாக் மைதானத்தில் குழுமியிருந்த பல இந்திய மக்களை பஞ்சாபினுடைய டயர் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிகாரி கொஞ்சம் கூட இரக்கமின்றி கொன்று குவிக்கிறார். ஜெனரல் மைக்கேல் ஓ டயர் அப்படிங்கக்கூடிய தளபதி, ஆங்கிலேய தளபதி. அப்போ இந்த ஒரு நிகழ்வை கேள்விப்பட்டு மீண்டும் இந்தியா திரும்புகிறார் திலகர். அப்போ இதனுடைய உச்சம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இங்க வந்து
அந்த இயக்கத்தை இன்னும் உச்சமாக கொண்டு செல்ல வேண்டும், புரட்சியை மேலும் உச்சமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று இங்கே இந்தியா வருகிறார். 1919-20களில் உள்ளே வருகிறார். இந்த நிலைப்பாட்டில் அவருடைய விடுதலை போராட்டம் தொடங்கிய காலகட்டம் இருந்து, அவர் விடுதலை போராட்டத்துக்குள் தன்னை இணைத்து கொண்ட காலகட்டத்திலிருந்து தற்பொழுது 1920 வரையிலான காலகட்டம் வரை பல இன்னல்களில் சிறைப்படுத்தப்பட்டு பல முறை சிறை சென்று வந்ததில் அவர் உடல்நிலை மிகவும் மோசமாகிறது. அப்போ 1920களில் வருகிறார். ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் தரக்கூடாது என்று பல மேடைகளில் உரையாற்றுகிறார். இதை மகாத்மா காந்தி ஒரு வகையில் எடுத்துச் செல்கிறார், திலகர் ஒரு வகையில் எடுத்துச் செல்கிறார். அப்போ மகாத்மா காந்தி எடுத்துட்டு செல்வது அகிம்சை பாதையில், அதாவது ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு ஒத்துழைக்க கூடாது, அதை அகிம்சை பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் என்கிறார். இவர் புரட்சிகரமான பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் என்று எத்தனிக்கும் பொழுதுதான் இவருக்கு நிமோனியா காய்ச்சல் வருகிறது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி 1920 உடல்நிலை நலிவுற்று அன்று இறந்து படுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1856 தொடங்கி, அவர் பிறப்பில் தொடங்கி 1920 வரை இந்திய விடுதலை போராட்டத்தில், அதுவும் மிகவும் அந்நியர்களால் மிகவும் அடிமைப்படுத்தப்பட்ட காலகட்டம், மக்களை ஒன்றிணைக்க ஓர் வழி தெரியாத காலகட்டத்தில் இந்திய விடுதலைக்கு விடிவெள்ளியாகவும் இந்திய விடுதலை போராட்டத்தின் தந்தையாகவும் திகழ்ந்தவர் திலகர். அவருடைய வழியில் வந்த பல்வேறு இளைஞர்கள் மிகப்பெரிய போராட்டங்களையும் மிகப்பெரிய புரட்சிவாத போக்கையும் கையில் எடுத்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியதற்கு முன்னோடியாக இருந்தவர் பாலகங்காதர திலகர். அத்தகைய பெரும் ஆளுமை இந்த இந்திய திருநாட்டிற்கு விடுதலை வாங்கி தருவதே எனது லட்சியம் என்று உறங்கிக் கொண்டிருந்த ஒவ்வொரு இந்தியனையும் விழிப்படைய செய்த திலகரை போற்றுவோம், வாழ்த்துவோம், அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். நன்றி, வணக்கம்.